இன்னைக்கு பொல்யூஷன் வந்து ஃபேக்ட்ரிகள் கிடையாது. ஃபேக்ட்ரிகள் கிடையாது. அக்ரிகல்ச்சர் தான். என்ன சொல்றீங்க? ஆமா. மண் வளம் இல்லையா? பூமி சல்லடையா, ஓட்டையா இருந்தது பூரா அடைச்சிட்டேன்னா நெய்வியா? பூமி ஏங்கல்ல. ஆனா ஒரு பக்கத்துல வந்து ஃபேக்டரினால தான் பொல்யூஷன் ஆகுது அப்படின்றாங்க. அது வந்து கம்மி. அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லுறேன். ஒரு இஸ்ரேல்ல இருந்து ஒரு ஒரு மூத்த விஞ்ஞானி எங்கள்ட்ட தொடர்புல பேசுறாரு. காந்தி கிராமம் பல்கலைக்கழகத்தில கேட்காரு. இந்த மாரி அந்தோணிசாமிங்கிறது 100க்கு 100 இயற்கை விவசாயம் பண்ணி பொருள விற்கும்னு சொல்லி இன்டர்நெட்ல இருக்க. இது சாத்தியமா? அவரு அவருடைய வயல் எல்லாத்தையும் நாங்க ஆய்வு பண்ணலாமா? அப்படின்னு காந்தி கிராமத்தில அப்பாயின்ட்மென்ட் கேட்காங்க. ஒரு 2, 3 நாள் கழிச்சு எனக்கு அந்த தகவல் வருது. நான் வாங்கன்னு சொல்லியாச்சு வந்தாங்க. வந்து காந்தி கிராமத்துக்கு பல்கலைக்கழகத்தினுடைய தலைவர், அந்த இஸ்ரேலிய மூத்த விஞ்ஞானி, மொரீசியா நாட்டுடைய வேளாண்மை செக்ரட்டரி. நல்லா தெரிஞ்சுங்க. வேளாண்மை செக்ரட்டரி. மொரீசியா நாட்டை எக்ஸ்போர்ட்டர் ஏற்றுமதி பண்ணக்கூடியவங்க. இவங்க எல்லாம் டீமா வந்து ஒரு இத வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுனாங்க. உங்களுடைய நிலத்த வந்து இடத்துக்கு ஆய்வு வாராங்க. பண்றாங்க. வந்து கேட்டு நான் கேட்கேன், "உலகத்திலேயே குறைஞ்ச தண்ணீல அதிகமா உள்ள மகசூல் நீ எடுத்துக்கிட்டு இருக்க. என்னைய வந்து பார்க்கணும்னு என்ன இருக்கு? எதுக்காக என்னைய பார்க்க வரேன்னேன்." வெயிட் இப்ப இதுக்கு சொல்ல முடியாத பதில். வந்துட்டு முதல்ல மண்ண ஆய்வு பண்ணாங்க. மண்ணெல்லாம் 12:30 மணிக்கு வண்டிய வயல்ல இறங்குனாங்க. மண்ண ஆய்வு பண்ணாங்க. மண்ண ஆய்வு பண்ணிட்டு 2வது தரம் டீனு, நானு அவங்க 3 பேரும் போறோம். 12:30க்கு வந்து உள்ள இறங்கிட்டாங்க. 2வது தரம் கரும்பு தோட்டத்த தான் பார்த்தாங்க. அதனுடைய லீஃப், அந்த தோகை, அதனுடைய ஸ்டெம்பில சுக்ரோஸ் எவ்வளோ இருக்கு, எல்லாத்தையும் ரீடிங் எடுத்து 2டே ஆள் தான் பேசினாரு அந்த ஆளு. அந்த விஞ்ஞானி, இஸ்ரேல் விஞ்ஞானி, அந்த அக்ரிகல்ச்சர் எல்லாரும். "நீ பாஸ்" அப்படின்னாரு. "என்னப்பா பாஸ்?" அப்படின்னோம். "வெளியில 32 செல்சியஸ் இருக்கு ம். வெப்பம். உன் தோட்டத்தில 28க்கும் கீழ இருக்கு. வெளிய வெப்பநிலையோட உள்ள கம்மியா இருக்கு. வெளியில 28 செல்சியஸ் வெப்பம் இருக்கு. நீ 4½ செல்சியஸ குறைச்சிட்டா வெப்பம்னேன். நான் இதுதான் சொன்னேன். பொல்யூஷன் இன்னைக்கு அக்ரிகல்ச்சர் தான். மண்ணினுடைய இயக்கத்த எல்லாரும் நிப்பாட்டிட்டான். இல்லன்னா ஓட்ட விழுமா ஓசோன்ல, மண் ஏங்குனா,